இப்போ பாருங்கள், அதுதான் இது உள்ளார இருக்கிற அந்த கோயில். இது அந்த பிரம்மா கோயிலுக்குள்ளார போனோன்னே வலது பக்கம் வந்து ஒரு பாதை இருக்குது. அது வழியாக போனீங்கன்னா இந்த இடத்த அலைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கோயில் தான் அந்த கைலாசநாதர் கோயில். முதல்ல வந்து கைலாசநாதர் முதல்ல வந்து பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மண்டபம், மிக அழகான கோயில். சரி, ஒரு செய்தி பாருங்கள். இப்போ அழகான அந்த கோயிலில் கருவறையில் நேர்த்தியாக சிவபெருமான் வந்து இருக்கிறார். இந்த சிறுவான் கொஞ்சம் இருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாருங்கள், அதை கிட்டக்க போனோன்னு பார்க்கலாம். கைலாசநாதர் சிவபெருமானுடைய வீட்டிற்கும் காட்சி. சரி, இப்போ இந்த கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா உள்ள கோயில்களில் நிறைய சிம்மங்கள், சிங்கம், சிம்மம், சிம்ம யாழி, இது போன்ற செய்திகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுபோன்றே இந்த கோயிலில் வந்து முழுக்க இருக்குது பாருங்கள்.